டாக்டர் கார்த்திக் ராம். ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு. கர்வ் से सीना फूल जानाன்னு. எனக்கு ஜென்யூன்லி அதோட ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஒரு விஷயத்துல ப்ரைடு, ஒரு கர்வம் நம்ம உணர்றப்ப த செஸ்ட் ஆக்சுவலி வைடன்ஸ் அப். ஆனா உங்க கூட இந்த இன்டராக்ஷன்ஸ்ல எனக்கு ஐ ஃபீல் ஜென்யூன்லி ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி டாக்கிங் டு யூ. ஆனா நிறைய பேரை இன் அமங்ஸ்ட் த மேல் ஃபோக் அன்ஃபார்ச்சுனேட்லி மேன் பூப்ஸுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப டெரோகேட்ரியா, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்றைய சூழல்ல there are a lot of people where body shaming has become a sense of generating laughter. அது டெலிவிஷன்லயும் சரி, ஒரு சாதாரணமா ஒருத்தர் காமெடிங்கிற விஷயத்தை ஒருத்தரை கலாய்க்கிறது, ஒருத்தர் பாடி ஷேம் பண்றது தான் இன்றைய தேதியில் ஆகிப்போச்சு. செஸ்ட் இன்னைக்கு ஒருத்தனோட பிரெஸ்ட் மாதிரி இருக்கு. பாரு அவன் ஆம்பளையா அவன் பொம்பளையா, இந்த மாதிரி விஷயங்கள் டெரோகேட்லி பிசிக்காலிட்டி மட்டும் இல்லாம ஒருத்தர் சைக்கலாஜிக்கலியும் ரொம்ப பாக் டவுன் பண்ணுது. அண்ட் தெர் ஆர் பீப்புள், நிறைய பேர் இன்னைக்கு நேர்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது there are many who are facing this problem and who want a solution to it, doctor. How do you handle patients? How all can you help them physically as well as psychologically? What are the steps that you take? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அசோக். என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம பழைய வீடியோஸ் ஏதாவது நம்ம இதை பத்தி பேசியிருப்போம். கீழே போய் என்ன பண்ணுவாங்க, யாரையாவது டேக் பண்ணுவானுங்க பசங்க. பேசிக்கலி அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ற மாதிரி, அதுல வேற ஒரு லாஃப் ஸ்மெல் போட்டுப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சும்மா கேலி பண்றதுக்கு பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா அவங்க எவ்வளவு இது சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒரு ஆண்களுக்கு பெண்கள் மாதிரி மார்பக வளர்ச்சி வர்றதுக்கு பத்தி நம்ம எஜுகேஷனல் வீடியோ போடுறோம். அந்த எஜுகேஷனல் வீடியோல என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த சொல்யூஷன் கொடுக்குற அந்த வீடியோல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க பாடி ஷேம் பண்றீங்க. ஓகே, அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயங்கிறது அவங்களுக்கு இப்ப தெரியாது. அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த பையனோட டீப்பா போய் அதை அஃபெக்ட் பண்ணிருக்கும். அது எவ்வளவு தப்பான விஷயங்கிறது எனக்கு இப்பதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்களுக்கு பெண்கள் மாதிரி மார்பக வளர்ச்சி வர்றதுனால நிறைய சைக்காலஜிக்கல் இன்சல்ட் அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃபேஸ் பண்ணுவாங்க. இது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே ஷர்ட்டை கழட்டி இருக்க மாட்டாங்க, பனியனோட இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்கு முன்னாடியே அவங்க ஷர்ட்டை கழட்டியே இருக்க மாட்டாங்க. டாய்லெட்குள்ள போய் தான் ஷர்ட்டை கழட்டுவாங்க. கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கு சரி மேபி அந்த ஏஜ் சேஞ்சஸ் வருது, அதனால பையன் இப்படி ஃபீல் பண்றான்னு சொல்லி இனிஷியலா பேரண்ட்ஸ் கூட விட்டுருவாங்க. அப்புறம் நாளாக அவங்களுக்கே புரியும். அப்புறம் பையன் ஸ்லோவா ஓப்பன் அப் பண்ணுவான், அப்புறம் பேரண்ட்ஸோட வருவான். இது மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். யூஸ்வலா ஒரு 10 to 14 இயர்ஸ்ல அந்த மார்பக வளர்ச்சி வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில மேல் ஹார்மோன் இருக்கும், ஃபீமேல் ஹார்மோன் இருக்கும். இந்த பாடியில அந்த ஏஜ் அந்த மெச்சூரிட்டி வர டைம்ல என்ன ஆகும், மேல் ஹார்மோன் டாமினேட் பண்ணணும். பட் என்ன ஆயிரும், ஃபீமேல் ஹார்மோன் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். அந்த ஹார்மோன் பிரெஸ்ட் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அந்த ஃபார்ம் ஆன பிரெஸ்ட் டிஷ்யூ அப்படியே தங்கி போயிடும். ஆனா இந்த கன்ஃபியூஷன் 1 or 2 இயர்ஸ்ல சரியாயிரும். ஆனா சரியானாலும் அந்த ஃபார்ம் ஆன கிளாண்ட் அப்படியே தங்கி போறதுனால அவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அது குறையாது. ஸோ வி கேன் வெயிட். ஆக்சுவலா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம் குறையுமான்னு பாக்குறதுக்கு. 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் குறையல அப்படின்னா கண்டிப்பா அது குறையறதுக்கான சான்சஸ் இல்லை. அதனால இதுதான் பிசியோலஜிக்கல் கைனோகமேஷியான்னு சொல்லுவோம், அந்த யங்கர் ஏஜ்ல வர கைனோகமேஷியா. இது யூஸ்வலா என்ன ஆகும், அந்த டைம்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எக்ஸசைஸ் பண்ற, நீ ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க. பசங்களும் சொல்லி பார்ப்பாங்க. அவங்களால பாடி ஷேம் நிறைய கிளாஸ்ல நடக்கும். ஒண்ணுமே இல்லை, ஒரு நல்ல பையன் ஸ்விம்மர்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, நல்ல ஸ்விம்மிங் போயிட்டு இருப்பானுங்க. இது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்விம்மிங்கே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அந்த அவனுடைய முக்கியமான ஒரு இதே போயிடும். மேபி அவன் நேஷனல் ஸ்விம்மரா வரலாம், ஆனா அதை ஃபுல்லாவே அவன் அப்படியே விட்டுருவான். இது நிறைய ஸ்விம்மர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பீரியட் போறாங்க, காமன் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் போனா கூட எல்லாரும் ட்ரெஸ் மாத்துற வரல வெயிட் பண்ணிட்டு தான் இவன் ட்ரெஸ் மாத்துவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேலி பண்ணிடுவாங்களோ, பாடி ஷேம் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா பண்ணிருப்பானுங்க பசங்க. ஸோ அது மாதிரி டைம்ல அவனுக்கு அப்படி பண்ணிடுவாங்களோன்னு தோணியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். பிடி பீரியட்னா அவனால அவ்வளவு டென்ஷனா இருப்பான். இது எப்படி அவன் சால்வ் பண்ண போறேங்கன்னா காலையில இருந்தே பிளான் பண்ணணும். ஸோ இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் அவங்கள அந்த ஸ்கூல் டைம்ல ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணிருக்கும். கண்டிப்பா இதுக்குதான் 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி சரியாகலாட்டி, 10 இயர்ஸ்க்கு மேல எனி ஏஜ் அந்த 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி சரியாகலாட்டி சர்ஜரி தான் சொல்யூஷன். அதனால எனி டைம் பேரண்ட்ஸ் கேன் அப்ரோச் அஸ். எனி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வில் டூ திஸ் ஒர்க். இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டூல்ஸ் வந்துருச்சு. கைனோகமேஷியாக்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணி கொடுக்க முடியும். பட் ஆனா சின்ன ஸ்டேஜ்லயே வந்துட்டாங்கன்னா ஈஸி.
ரொம்ப நாள் விட விட என்ன ஆகும், அப்படியே பொண்ணுங்களை மாதிரி ஒரு மார்பக தொய்வோட வரும். அப்படிலாம் வரப்ப எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறது தடுமாறும். ஸோ அப்ப வந்து அப்படி கொடுக்கணும்னு தழும்புகள்லாம் வரும். ஸோ அப்ப பண்றதே வேஸ்டா போகும். அவன் ஷர்ட்டை கழட்டணும்னு தான் நினைக்கிறான். பெருசா கட் பண்ணி கொடுத்தோம்னா அப்புறம் என்ன யூஸ்? ஸோ இது மாதிரி நிறைய இன்சல்ட்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் சோஷியலி நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். சி பிசியலாஜிக்கலி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்குன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க, குவாலிஃபைடா ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஐ திங்க் சோஷியலி நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஏன்னா ஒருத்தனோட வளர்ச்சியை, ஒருத்தனோட க்ரோத்தே நம்ம அங்கே ஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா, நீங்க சொன்ன மாதிரி someone who can be represent India at the Olympics at any sport or சாதாரண சின்ன விஷயமே வீட்டில் ஒருத்தன் ஒருவேளை நம்ம நாட்டில தான் விசே ஜென்ஸ்னா எனி டைம் ஷர்ட்டை கழட்டிடலாம். ஆனா ஒரு ஆம்பளை ஷர்ட் கழட்டுறதுக்கே கூச்சப்படுறான்னா அவனை கூச்சப்பட வைக்கிற இந்த சமூகம் கொஞ்சம் ஐ திங்க் நம்ம வி ஹேவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஸோ தட் அடிப்படையில் அவனோட கான்ஃபிடன்ஸ் அவன் எங்கேயுமே லூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்ட். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். இப்ப வந்து நான் சொன்னது இந்த ஸ்கூல் ஏஜ்ல நடக்கிற ப்ராப்ளங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, துபாயில வேலை செஞ்சுட்டு இருப்பான், சவுதியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பசங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து மார்ச் 10ஆம் தேதி கல்யாணம், நான் மார்ச் 5ஆம் தேதி வந்து இறங்குறேன், சர்ஜரி பண்ணிட்டு தான் சார் நான் கண்டிப்பா போவேன் அப்படிம்பானுங்க. ஏன்னா வீட்டுக்கே சொல்ல மாட்டானுங்க, சீக்கிரம் வர்றது நேரா வந்து தனியா பண்ணிட்டு தனியா இதுக்கு போயிடுவாங்க. நான் யூஸ்வலா சொல்றது, நீ பொண்ணுகிட்ட சொல்லிடணும் ரொம்ப ஷார்ட் கேப்ல வர, அதனால கண்டிப்பா நீ இன்ஃபார்ம் பண்ணும் பொண்ணுக்கு. ஏன்னா அப்ப எப்பயுமே ஒரு சர்ஜரி பண்ணா கொஞ்சம் பெயின் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்க தானே செய்யும். அதை வந்து நீ சொல்லிடணும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். யூஸ்வலி சேஃப் பீரியட் பாத்தீங்கன்னா மேரேஜ் 1 மந்த்துக்கு முன்னாடி இது பண்ணிப்பாங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணா சேஃப். அவங்களுக்கு வந்து அதோடைய ஆல்மோஸ்ட் எல்லா எஃபெக்டும் போயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பீரியட்னா அவங்களுக்கு அவங்கள ப்ரெசென்ட் பண்றது வந்து பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா வரும்னு நினைக்கிற மாதிரி பசங்க நினைப்பாங்களே, நாமளும் நம்ம நல்ல ஒரு ஷேப்ல போய் கொடுக்கணுங்கிறது நினைப்பாங்களே. அது மாதிரி வந்து ஃபீல் பண்ணி நிறைய பேர் சர்ஜரிக்கு வருவாங்க. அதுதான் அவங்க இண்டிபெண்டா சம்பாதிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம முக்கால்வாசி பேர் தனியாக தான் வந்து சர்ஜரி பண்ணிப்பாங்க. பிகாஸ் பேரண்ட்ஸ் ஒன் சப்போர்ட் தம். ஸோ இது பெரிய ஒரு டிராபேக் தான். எங்க கன்சல்டேஷன் உட்காந்துருக்க பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையா இருக்கும். பையன் எனக்கு நாளைக்கே சர்ஜரி பண்ணி விட்டுருங்க சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்ன ஒரு கண்ணிலேயே பார்ப்பான், ஒரு பாவமா பார்ப்பான். அப்பா அம்மாக்கள் வந்து இதை வந்து எப்படியாவது கேன்சல் பண்ணிடணும். அப்பா அம்மாவுக்கு என்ன பயம்னா, ஒரு சர்ஜரி அவங்களுக்கு கெட்ட விஷயத்த தான் பேப்பர் எல்லாம் சொல்லும். அதனால வந்து அந்த கெட்ட விஷயத்தை பத்தியே யோசிச்சுட்டு பயம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பயத்தினால அவங்க சர்ஜரி போக விடாம என்ன பண்ணலாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. நாங்க இன்பிட்வீன் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். But how long does this procedure in general take? இது வெரி வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஏன்னா we do all volume of case almost நாங்க ஒரு 4000 கேசஸ் மேல எவ்வளவு பண்ணிருப்போம். அதனால எங்கிட்ட ஒரு ஃபெலோஷிப் வர பசங்க சொல்லுவாங்க, சார் நீங்க ஸ்பைனல் லெவல்ல ஆப்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னே தெரியாம கரெக்டா முடிஞ்சது சீக்கிரம் அப்படின்னா ஒரு we take hardly 45 minutes to 1 hour. கரெக்டா அனஸ்தீசியா பண்றதுதான் சேஃப் அண்ட் இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால லைப்போசக்ஷன் ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாண்ட் எக்ஸிஷன் பண்ணுவோம். லைப்போசக்ஷன்ல ஃபேட் எல்லாம் ஆஸ்பிரேட் பண்ணிட்டு அந்த ஒரு நல்ல மசில் ஷேப் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு அது சென்டர்ல இருக்கிற அந்த கிளாண்டுலர் எலிமெண்ட் மட்டும் லைப்போசக்ஷன்ல வராது. அதை வந்து வீல் டேக் இட் அவுட் பை மேக்கிங் அ ஸ்மால் கட் இந்த ஏரியோலா ரீஜன். ஒரு 3 to 6 o'clock தான் வந்து அந்த ஏரியோலோட அந்த ஒரு 6 to 9 o'clock பொசிஷன்ல தான் வி மேக் அ கட். அதுல தழும்புகள் சுத்தமா தெரியாது. நீங்களே கூப்பிட்டு காமிச்சா கூட இங்க நம்ம ஆப்ரேட் பண்ணிருக்கோங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அந்த சிசேரியன் கட் மாதிரி அந்த ஃபேட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு you have to ஒரு ஸ்மால் கட் எங்க ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் போடும். நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணுவாங்க. ஃப்ரம் தி பிகினிங் எங்க சென்டர்ல என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு 1/4 தான் கட் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு அதே போதுமா இருந்துச்சு. அதனால எங்ககிட்ட நிறைய பேர் நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஆல் ஓவர் த இந்தியா, இன்க்ளூடிங் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய பக்கத்து கண்ட்ரிலாம் கூட நிறைய ட்ரெயின் பண்ணிருக்கேன். எல்லாருமே they are doing our own technique. இப்ப என்ன பண்ணிருக்கோம், நிறைய அட்வான்ஸ்ட் இது பண்ண ஆரம்பிச்சோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் 3 கிரேட் 4ங்கிற கெனோகோமேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ், அது ரொம்ப பெருசா இருக்கும், இல்லாட்டி மார்பக தொய்வோட இருக்கும். இதுக்கு சர்ஜரின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா கட் பண்ணி ஒரு பெரிய தழும்பு கொடுத்து அந்த நிப்பிள் ஏரியாவில் வந்து பிளாக் கலர் ஸ்கின்னை மட்டும் தனியா ஸ்டாம்ப் மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்ப ஜஸ்ட் ஃபுல்லா தழும்புகள் இருக்கும். இது வந்து யூஎஸ் யூகே எல்லாம் அவங்க எல்லாம் பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தழும்புகளே தெரியாதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நம்ம ஊர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு பெருசா இருக்கிறப்ப தழும்புகள் தெரியறது, பண்றதே ஷர்ட் கழட்டுறதுக்கு. அப்ப தழும்புகள் தெரிஞ்சா என்ன அர்த்தங்கிறத யோசிச்சு பார்த்து நிறைய டெக்னிக் நாங்க ட்ரை பண்ணோம். ஒரு லாஸ்ட் நான் 2009ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். 2000 ஒரு லாஸ்ட் ஒரு ஆரம்பிச்சதுல இருந்தே ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித்வுட் மேக்கிங் அ பிக் ஸ்கார்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வி ஃபவுண்ட் ஒன் டெக்னிக், பிளாஸ்டர் லிஃப்ட் டெக்னிக் ஒன்று நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த பிளாஸ்டர் லிஃப்ட் டெக்னிக்ல ஒரு பிளாஸ்டர் போட்டுட்டு இப்படி லிஃப்ட் பண்ணி ஒரு வாரம் ஒட்டிட்டோம்னா ரிமோல்ட் ஆயிக்குது ஸ்கின்.
ஓ nice. எக்ஸஸ் இல்லாட்டி இந்த சாகிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த டெக்னிக்கை வந்து நாங்க இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல அமெரிக்கன் ஜேர்னல்ல பிஆர்எஸ் ஒரு பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஜேர்னல் சொல்லிட்டு ஒண்ணு பிளஸ் ஈஸ்தெடிக் சர்ஜரி ஜேர்னல் இது ரெண்டுலயுமே நாங்க 3 பப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து எங்களோட டெக்னிக்கை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது வந்து எங்களோட ஒரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் all over the world now they are following the our technique. So for how long and the plaster lift na for ஒரு வாரம் வச்சிருந்தோம்னா ரெண்டு ரா ஏரியா ஒண்ணா வச்சிருந்துச்சுன்னா அப்படி ஒட்டிக்கும். நம்ம சர்ஜரி பண்றப்ப ரா ஏரியா கிரியேட் ஆகுது. ரெண்டு ரா ஏரியா ஒண்ணா இருக்கப்ப ஒட்டிக்கும். இந்த சிம்பிள் டெக்னிக் தான், பட் இப்ப ஆல் ஓவர் த வேர்ல்ட் they are following our technique. I'm very happy about it. சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக்னே வச்சிருக்கோம் அது பேரு. சென்னையோட பேரை வந்து we are spreading across by doing this சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக். அது ஒண்ணு. அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், நாங்க இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சோம் நீர் கோத்துக்கும் நிறைய பேருக்கு. அப்ப என்ன ஆகும், பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க அடிக்கடி வர மாதிரி இருக்கும், நம்ம ஆஸ்பிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்றதுன்னு நாங்களும் we all keep searching for a answer for this. அப்ப என்ன பண்ணோம், நீர் கோத்துச்சுன்னா டாக்ஸிசைக்ளின் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தோம். போட்டா நீர் கோக்குறது ஸ்டாப் ஆயிரும். பட் ஆனா அவன் 2-3 டைம் வரணும். டாக்ஸிசைக்ளின் இன்ஜெக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி அவாய்ட் பண்ணணும், ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் குயிக் ஃபிக்ஸ், வந்துட்டு உடனே போயிடணும். சும்மா அடிக்கடி வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டைம் வேஸ்ட். ஆக்சுவலி அடிக்கடி அந்த நீர் வந்துச்சுனாலும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ்லயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். அதனால அந்த நீருக்கு வந்துச்சுன்னா திரும்பி ஸ்கின் சாக் ஆகும். அதை நாங்க மேனேஜ் பண்ணணும். இது மாதிரி நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. இதை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த டாக்ஸிசைக்ளின் இன்ஜெக்ஷன் ஏன் வந்து நம்ம சர்ஜரி எப்பயும் அப்ளை பண்ணிடக்கூடாது, அப்ப வந்து மேபி வராம இருக்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணோம். அது வந்து பெருசா எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரல. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், குல்டிங் சொல்லி நம்ம டம்மி டக் பண்றப்ப என்ன பண்ணுவோம், ஸ்கின்னையும் அண்டர்லைங் இருக்க மசிலுக்கும் ஒரு சூச்சர் போட்டு அப்படி டைட்டன் பண்ணுவோம். மல்டிபிள் பிளேசஸ்ல நம்ம அப்படி டைட்டன் பண்றப்ப என்ன ஆகும், அந்த ஸ்பேஸ் வந்து அப்ளிட்டேட் ஆயிருது. இந்த சீரமா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசனே வந்து ஃபிரிக்ஷன் ஓவர் த ஸ்கின்னும் மசிலோட ஃபிரிக்ஷன் ஆகிறதுனாலதான் சீரமா வருது. ஃபிரிக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். இதை வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வரலும் பண்ண ஆரம்பிச்சோம். கிரேட் 4ல ரொம்ப லூஸ் ஸ்கின் இருக்குன்னா அதை பண்ண முடியாது. ஸோ இந்த 3 கிரேட்ல பண்றப்ப சீரோமா சான்ஸ் வந்து 0.01% ஆயிடுச்சு. ஓகே, இதையும் we are going to publish in actually publish இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிருக்கோம். we'll going to send for the publication. ஏன்னா பேசிக்கா நாங்க ஒன்று கத்துக்கிறோம் அப்படின்னா we want to tell the world. இது வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபிலாம் நாங்க வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் எவ்ரி பேஷண்ட் ஹேஸ் டு கெட் பெனிஃபிட். இப்பெல்லாம் என்னோட பப்ளிகேஷன் பார்த்துட்டு கனடா யூஎஸ்ல இருந்து சார் இந்த டெக்னிக் அங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிங்க வராங்க. ஸோ இப்போ இந்தியாவில் எல்லா பிளாஸ்டிக் சர்ஜன் யூசிங் தட், இன்டர்நேஷனல் நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இனோவேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கைனோகமேஷியாக்கு. பிகாஸ் கைனோகமேஷியாக்கு வர பேஷண்ட்ஸுக்கு எதுக்காக வராங்க, ஸ்கார் தெரியக்கூடாது, ஷர்ட் அப் ஃப்ரீயா கழட்டணும், நார்மல் லுக்கிங் செஸ்ட் இருக்கணும். ஈவன் நான் பாடி பில்டிங் பண்ண போனா கூட அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இதோடைய ரீபர்கஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வராங்க. எல்லாத்துக்கும் we are giving solution and every year எங்க டெக்னிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பேசிக்கா இன்னும் பெட்டரா பண்ணலாம். அதே மாதிரி எனர்ஜி டிவைசஸ் வந்து நிறைய யூஸ் பண்றோம். இப்ப முன்னாடி வந்து சும்மா வால்ல அந்த சக்ஷன் இருக்கும், யூனிட் இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். இந்த வால் சக்ஷன்ல தான் நம்ம லைப்போ சக்ஷன் பண்ணுவோம் இனிஷியலா நாங்க ஸ்டார்ட் பண்றப்ப. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், வால் சக்ஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பவர் அசிஸ்டட் சக்ஷன் சொல்றது. இப்படி வைப்ரேட் ஆகிட்டு சக்ஷன் பண்ணும். ஓகே, அது பவர் அசிஸ்டட் சக்ஷனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பவர் அசிஸ்டட் சக்ஷன்ங்கிறது தான் வந்து ரொம்ப பாப்புலர் ஒன். அந்த பவர் அசிஸ்டட் சக்ஷன் வந்து நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க பேக் டு பேக் பண்றதுனால இன்ஃபேக்ட் பவர் அசிஸ்டட் சக்ஷனே வந்து ஒரு 4 யூனிட் வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் எங்களுக்கு நிறைய வால்யூம் பண்றப்ப எங்களுக்கு வி வாண்ட் ஒரு இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போகணும். அதுக்காக வந்து பவர் அசிஸ்டரே நாங்க நிறைய வாங்கி வச்சிருக்கோம். பவர் அசிஸ்டர்ல வி ஆர் சீயிங் ரிசல்ட். பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, வேசர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஸ்கின் டைட்டனிங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பேசிக்கா அது வந்து அங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் லூஸ் பண்ணிரும். அந்த ஃபேட்டை லூஸ் பண்ணிருச்சுன்னா அங்க ஸ்கின் நம்ம எடுக்கிறது ஈஸி. சேம் டைம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கிற ஃபேட்டை வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம எடுத்து கொடுக்கும். அப்ப ஸ்கின் டைட்டனிங் பெட்டர் ஆகும். ஸோ வி ஸ்டார்டட் யூசிங் வேசர் ஃபார் த ஹையர் கிரேட், கிரேட் 3, கிரேட் 4க்குலாம் அந்த வேசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து இன்னும் ஸ்கின் டைட்டனிங் வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறப்ப ஆர்கோ லேசர்னு சொல்லி ஆர்கன் பிளாஸ்மா எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த மசிலையும் ஸ்கின்னையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபைபர்ஸ் நம்ம ஆர்கன் பிளாஸ்மா காமிக்கிறது கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அது அப்படி இழுத்துக்கும். So we are started using orgoplasma also. We are trying to innovate every year so that patient will get benefited. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். Well, doctor, basically what I always have liked and admired about you is the fact that இதை நீங்க ஒரு தொழிலா பார்க்காம இது ஒரு சர்வீஸா பாக்குறீங்க. அண்ட் அது உங்களோட ஸ்பீச்ல கூட நீங்க ஒரு ஃப்ளோல பேசும்போது கூட அது பிரதிபலிக்குது. How all can you actually do the best to touch lives? ஐ திங்க் நம்ம நாட்டில் தான் ஒரு ரேடியோ பெட்டி ஒர்க் ஆகலைன்னா எங்கேயோ மெக்கானிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 தடவை தட்டி நம்ம சரி பண்ணுவோம். அந்த மாதிரி இவர் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் நியூ தட் யூ ஆடட் ஆன்,
அது பின்னாடி என்ன தாட் ப்ரோசஸ் போயிருக்கு அண்ட் அதை இவென்ச்சுவலி அதை பேட்டன் பண்ணி இது எனக்கு தான் சொந்தங்கிற விஷயத்த வச்சுக்காம உலகம் முழுக்க அதை நீங்க அதை யூஆர் ட்ரைங் டு ஷேர் இட் அண்ட் ப்ரொபகேட் இட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் டு தி சர்வீஸ் தட் யூ டூயிங் டாக்டர். தேங்க்யூ. ஜென்வன்லி அது சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி, சென்னையில நம்ம தமிழன் சென்னைங்கிற விஷயம் எல்லாருக்குமே பேர் ரீச் ஆகிறத தாண்டி ஒரு நல்ல சோல், ஒரு நல்ல டாக்டர் இஸ் ஜென்வன்லி இன் டு த industry with the notion of service, which is fantabulous, doctor. Please keep up your spirits and keep touching lives like this.